ஒன்றிய அரசு மாநிலங்களிலிருந்து வசூல் பண்ற வருவாயிலிருந்து கல்வி வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கணும். அப்படி இந்த முறை பாஜக அரசு, மோடி அரசு மாநிலங்களின் கல்வி வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கி இருக்குது. பீகாருக்கு 4217 கோடி, உத்தரப்பிரதேசத்துக்கு 6264 கோடி, குஜராத்துக்கு 1245 கோடி, ராஜஸ்தானுக்கு 3090 கோடி, ஆந்திராவுக்கு 1240 கோடி. இப்படி எல்லா மாநிலங்களுக்கும் கோடிக்கணக்கா கொடுத்திருக்கிற மோடி அரசு தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சிக்காக எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்கன்னா ₹1 கூட இல்லை, 0. இந்தியாவில் ஒன்றிய அரசுக்கு அதிகமான வருவாய் தர்ற மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. நாம் ₹100 கொடுத்து ஷாம்பு வாங்கினோம்னா அதில் ₹24 ஜிஎஸ்டி வரியா மோடி அரசாங்கத்துக்கு போகுது. நாம் ₹100 கொடுத்து ஒரு குளியல் சோப்பு வாங்கினோம்னா அதில் ₹18 மோடி அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டி வரியா போகுது. பல்பொடிக்கு ₹18 போகுது, சமையல் எண்ணெய்க்கு ₹5 போகுது. இப்படி நாம் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கறதுக்காக கொடுக்குற ஒவ்வொரு ₹100லையும் ₹24, ₹18, ₹5ன்னு சொல்லி மோடி அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டி வரியா தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு இருக்குது. இப்படி தமிழ்நாட்டிலிருந்து நாம் கொடுக்குற வருமானத்தை வச்சு பாஜக ஆளுகின்ற மாநிலத்துக்கு கோடிக்கணக்கான பணத்தை ஒன்றிய அரசு கொடுத்துட்டு இருக்குது. தொடர்ந்து பாஜக அரசு நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டை வஞ்சிச்சிட்டு இருக்குது. 100 நாள் வேலை உறுதி திட்டத்துக்கு, எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு, மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு, கல்விக்கு, இப்படி எதுக்கும் நிதி ஒதுக்காம ஒன்றிய அரசு நம்ம கிட்டிருந்து வருவாயை மட்டும் வாங்கி அந்த வருவாயை மற்ற மாநிலங்களுக்கு, பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டை நிதி ஒதுக்கீட்டில் வஞ்சிச்சிட்டு இருக்கிற பாஜகவோட கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்கறதுக்கும் வாழ வைக்கிறதுக்கும் முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற எடப்பாடி அவர்களையும், 5-6 அமைச்சர்கள் மட்டும் வாழ்வதற்காக அதிமுக என்ற இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிற அதிமுகவையும் நாம் புறக்கணிப்போம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எதிராகவும் தடையாகவும் இருக்கின்ற அதிமுகவை புறக்கணிப்போம். தமிழ்நாட்டை எல்லா துறையிலும் உயர்த்தி கொண்டிருக்கின்ற திமுகவை மீண்டும் ஆள வைப்போம்.